தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடலில் 2 நாளைக்கு முன்பாக உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலை கொண்டிருக்கு. அதே போல நவம்பர் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல்ல மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 19 முதல் 21 வரை தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுமா. நவம்பர் 22ஆம் தேதி தமிழகத்தோட அநேக இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடுமாம். நவம்பர் 23 அண்ட் 24 ஆகிய தேதிகளில் தமிழகத்தோட அநேக இடங்கள் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரத்தோட சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமா 31 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தோட அநேக இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல மழை பெய்திருக்கிறதாகவும் அதிகபட்ச வெப்பநிலையா கன்னியாகுமரியில 31.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அண்ட் கரூர் பரமத்தியில 18.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகி இருக்குன்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.